மலையில தான் தீ பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா. அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு பயங்கரமாக பிடிச்சது. ஃபர்ஸ்ட் 2 லைனில் சொல்லிட்டார், இது ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு, மலையிலே தீ பிடிச்சிருச்சு, என் மனசில் இடி இடிந்து விழுந்துருச்சு, தவில் எடுத்து தாளம் ஆடிடா ராசா, நான் தன்னானா தன்னானா பாடுவே ராசா. நெக்ஸ்ட் லைனில் ஹி இஸ் டெல்லிங், அப்படியே அந்த ஸ்ட்ரக்சரை நான் அப்படியே ரொம்ப வியந்து இப்படி தான் எழுதணும்னு பார்ப்பேன். நெக்ஸ்ட் லைன் ஹி ஹாஸ் டு சே, இதை என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியாது, தவில் எடுத்து ஆடுறேன், நான் இதை பாடியே ஆகணும், அழுதே ஆகணுன்ற மாதிரி. தவில் எடுத்து தாளம் ஆடிடா ராசா, நான் தன்னானா தன்னானா பாடுவே ராசா. நெக்ஸ்ட் அவர் சப்ஜெக்டுக்குள்ளே வராரு பாருங்க. இப்போ சொல்லணும், சார் என்ன பிரச்சனை ப்ரோ? என் மக்களுக்கு பிரச்சனை. குச்சுக்குள்ள கிடந்த சனம், கூனிச்சாக்குல சுருண்ட சனம், அதுலேயே நான் பொங்கி அழுதுட்டு இருக்கேன். இது நான் படம் கூட பார்க்கல, இவ்வளோ பெரிய கொடுமையான சம்பவம் நான் படிச்சிருந்தேன்னா இன்னுமே பயங்கரமாக இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த லைன், பஞ்சம் பசி பார்த்த சனம், இந்த ஜனங்களை அனுபவிக்காதே இல்லை, தே ஹவ் சீன் இட் ஆல்ன்ற மாதிரி ஒரு லைன். அதுக்கு அடுத்த லைன் எனக்கு தெரிஞ்சு எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் அதுக்கு தகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன். அடுத்த லைன் ஞாபகம் இருக்கா? படையிருந்தும் பயந்த சனம். எப்படியா எழுதுனா இந்த மாதிரி, எப்படியா எழுதுனா? அப்பா,